நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில் ஏசப்பா நீர் எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை எங்களை ஆட்கொண்டு நடத்த முடியாத செவிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா நீங்கள் இந்த நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக்கணுங்கப்பா. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம் ராஜா. தாழ்த்தி அப்படி சமத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஆசீர்வதியும் உன்னை பேசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா. இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை ரட்சிப்படைவதற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு மனுஷன் எனக்கு தெரிந்து கொடுத்தீங்கப்பா. நன்றி ஏசப்பா. என்னை ரட்சிங்கப்பா. என் பாவங்களெல்லாம் மன்னிங்க. இதோ நான் தத்தளித்து கொண்டு இருக்கிறேனே கடலிலே. இதை என்னுடைய மரணம் எனக்கு அருகாமையில் நிற்கிறது. இதிலேருந்து என்னை மீட்டெடுக்க முடியாக ஏசப்பா எனக்கு உதவி செய்ய மாட்டீர்களான்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வாலிப மகன் கடலில் மூழ்கிற சூழ்நிலை தத்தளித்து கொண்டு அந்த கடைசி நேர நிமிடத்தில் கூட ஏசப்பாவை நோக்கி என்னச்சுதான் மன்றாடி கொண்டு இருக்கிறான். அந்த கடைசி நேர கல்வன், சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் கூட கடைசி நேரத்தில் ஏசப்பா பாதத்தில் ஏசப்பாவிடம் மன்னிப்பு கேட்டதுனால அவன் என்ன பரதீசுகள் பிரதேசித்தார். அதே போல் இந்த வாலிப சகோதரனும் ஆண்டவரை நோக்கி அந்த ஆபத்து நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கதறான். அதுவரையும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் இந்த கடைசி நேரத்தில் ஒரு சகோதரன் மூலமாக கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சகோதரன் இயேசுவை அன்பை சொன்னதுனால அவன் இயேசுவை நோக்கி பார்க்குறான். கடைசி நேரத்தில் ஏசப்பா எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கதறி கொண்டிருக்கிறாரு. இது எங்கே நடந்ததுன்னா இங்கிலாந்து தேசத்தில் ஒரு நடந்த சம்பவம். இங்கிலாந்து தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதில் ஒரு ஜான் ஹார்பர் சொல்லிட்டு அருமையான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சிறு வயதிலேயே இங்கிலாந்து தேசத்தில் 13 வயதிலேயே இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக என்னதாங்க ஏற்றுக்கொண்டாங்க. அது மாத்திரமல்ல 17 வயதில் அவர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு மாத்திரமல்ல தெருவாக போய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்தார் சொல்லி மற்றவங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி என்ன செய்தாங்க. அப்படிப்பட்ட ஊழியத்தை அவர் என்ன செய்தார் செய்து வந்தார். கிராமமாக அப்படி ஊழியத்திற்கு உள்ள தெருக்களில் போய் இயேசுவை பற்றி என்ன செய்தான் நற்செய்தியை சொல்லி கொண்டு வந்தார். அப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணார்னா ஒரு மில்லில் என்ன செய்தார் வேலை பார்த்தார். சும்மா இருந்து ஊழியத்தை மட்டும் செய்து கொண்டிருக்கல. ஒரு மில்லில் வேலை பார்த்துட்டு அந்த வேலை பார்த்து மீதியான நேரத்தில் அவர் என்ன பண்ணார்னா இப்படி ஒவ்வொரு கிராமமாக போய் என்னச்சுதார் இயேசுவை பற்றி என்னச்சுதார் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு மகனாக என்னச்சுதார் வாழ்ந்து வந்தார். இப்படி இருக்கிற சூழ்நிலை கூட அந்த சகோதரன் என்னச்சுதாங்க ஒரு 5-6 வருடங்கள் கழித்தது. அந்த சகோதரன் அந்த கார்டர் என்ற கார்டர் என்ற ஒரு முன்னோடி ஒரு பணிக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்த அந்த ஸ்தாபனத்தில் ஊழியராக என்ன தெரிந்து கொள்ளப்பட்டார். கார்டர்ங்கிற அந்த பேப்டிஸ்ட் சபைக்கு அவர் என்ன செய்தார் ஒரு முழு நேர ஊழியமாக அவர் என்ன தெரிந்து கொள்ளப்பட்டார். அதே மாத்திரமல்ல முழு நேர பணியாக அவர் என்ன ஊழியம் செய்து வந்தார். அது வரையிலும் அவர் மில்ல வேலை பார்த்து ஊழியத்தை செய்த அந்த மகன் இப்பொழுது அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய
ஊழியத்தை வந்து முழு நேர ஊழியமாக கார்டர்ங்கிற பேப்டிஸ்ட் சபையில் சேர்ந்து அதில் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவருக்கு திருமணமாகி குழந்தெல்லாம் பிறந்துச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலை கூட அவர் வந்து தன்னுடைய சிறு வயதில் இருக்கும்போது அவருக்கு தண்ணீரில் ஒரு ஆபத்து அடிக்கடி அவருக்கு நேர்ந்து கொண்டே இருந்தது. 2.5 வயது இருக்கும்போது கூட அவர் வந்து என்ன பண்ணுனா, அந்த தண்ணீரில் வந்து அப்படி இறந்து போகிற சூழ்நிலை அவருக்கு நிறைய ஆபத்துக்கள் அவருக்கு நேரிட்டு இருக்கிறது. அதே போல் 2.5 வயதாக இருக்கும்போது ஒரு கிணற்றில் போய் என்ன செய்ய தவறி விழுந்து விட்டாங்க. தவறி விழுந்து அவர் தாயார் வந்து என்ன செய்கிறாங்க, அவரை காப்பாற்றி அவரை என்ன செய்கிறாங்க, அதில் அவர் காப்பாற்றப்பட்டார். அதுக்கு பிறகு 26வது வயதில் கடல் அலையில் இழுத்து செல்லப்பட்டார். கடல் அலையில் அந்த ஹார்பருங்கிறவர் இழுத்து செல்லப்பட்ட சூழ்நிலையில் கூட அங்கேருந்து அவர் என்ன செய்தார், காப்பாற்றப்பட்டார். அவரும் அந்த இடத்துல இழுத்து செல்லப்பட்டு மயிரிழையில் உயிர் தப்புனார். அதுக்கு பிறகு 36 வயதிலையும் கூட ஒரு கப்பல் பிரயாணத்தில் அவர் போய்கொண்டு இருக்கும்போது அதில் கப்பலில் வந்து ஒரு துவாரம் ஏற்பட்டு அந்த துவாரத்தின் வழியாக தண்ணீர் எல்லாம் உள்ளே போய் அதனால் அந்த கப்பல் வந்து மூழ்கிற அளவில் இருக்கும்போது அந்த சூழ்நிலையில் கூட அவர் என்ன செய்தாராம், அந்த மூழ்கு போக சூழ்நிலை வரும்போது கூட அவர் என்ன செய்தாராம், காப்பாற்றப்பட்டாராம். இப்படி 3 முறை 2.5 வயதில் வந்த ஆபத்து, தண்ணீரினால் வந்த ஆபத்து, 26 வயதில் வந்த ஆபத்து, தண்ணீரினால் வந்த ஆபத்து, கடல் அலையினால் வந்த ஆபத்து, 3வது 36 வயதில் வந்து அவருக்கு வந்து அந்த கப்பலில் இருந்திருக்கும் போது கப்பல் ஓட்ட விழுந்து அதனால் கப்பல் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் வந்ததுனால அதில் கூட அவர் என்ன செய்தார், உயிர் தப்பி போனார். இப்படி நிறைய காரியங்களை அவர் என்ன செய்தார், தண்ணீர்னால் வர்ற ஆபத்தை அடிக்கடி வந்தனால அடிக்கடி சிந்திப்பார். நமக்கு ஏன் இப்படி தண்ணீர்னால் நமக்கு ஏன் இவ்வளோ ஆபத்து நேரிடுதுன்னு சொல்லி அவர் அடிக்கடி அதை சிந்திப்பார். அது என்னென்னு அவருக்கு என்ன செய்ய தெரியல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கிலாந்து தேசத்தில் வந்து ஒரு டைட்டானிக் கப்பல் அதை வந்து என்ன செய்தாங்க, ஒரு பெரிய எல்லாருக்கும் தெரிந்ததான். இங்கிலாந்து நாட்டில் வந்து அந்த கப்பல் பெரிய பிரமாண்ட விதமாக அந்த கப்பல் தயாரிக்கப்பட்டது. அது வந்து எந்த சேதமும் அணுகாது, கடலில் மூழ்காது, அப்புறம் என்னென்ன தண்ணீர் மூழ்காதபடி இருப்பதற்கு அது என்னென்ன வழிமுறைகள் செய்யணுமோ அந்த கப்பலில் அந்த அளவுக்கு அந்த டைட்டானிக் கப்பலில் என்ன செய்தாங்க, அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து எந்த சேதமும் அணுகாதபடி அப்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு டைட்டானிக் கப்பல். பல பேருடைய திறமையோடு செய்யப்பட்ட அந்த கப்பல். அதுலேருந்து என்ன செய்ய முடியாது, ஒரு ஆக்சிடெண்ட்டே நடக்காது அப்படி அந்த சொல்கிற அளவுக்கு அந்த டைட்டானிக் கப்பல் என்ன செய்து தயாரிக்கப்பட்டது. தயாரிப்பட்ட இதில் வந்து அந்த நாளில் வந்து பல பேர் திறமையோடு அந்த கப்பல் செய்யப்பட்டது. அந்த டைட்டானிக் கப்பல் பேரும் புகழுமாக செய்யப்பட்டது. அதை செய்து முடித்து குறிப்பிட்ட நாட்களில் அது வந்து என்ன செய்யுது, கப்பல் கடலில் விடப்பட போகுது, இந்த கப்பலில் பிரயாணம் பண்ணலான்னு சொன்ன பிறகு எல்லாரும் நீன்னு சொல்லி முண்டி எடுத்து அதில் என்ன செய்தாங்க, டிக்கெட் விற்கப்பட்டது. அதில் பிரயாணம் பண்ணவங்க மொத்தம் எத்தனை பேர்னா 2223 பேர் என்ன செய்தாங்களாம். அதில் என்ன செய்தாங்களாம், 2223 பேருக்கும் அதிகமாக அவங்க என்ன செய்தாங்க, ட்ராவல் பண்ணாங்க. அப்படி அது வந்து முதலாவதாக வட அட்லாண்டிக் கடலில் வந்து அது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை வட அட்லாண்டிக் கடற்கரை பக்கத்தில் வரும்போது தண்ணீருக்குள்ளே ஒரு பனிப்பாறை இருந்திருக்குது. அது தெரியாமல் அந்த மறைவாக இருந்த பனிப்பாறையில் அந்த கப்பல் வந்து என் டைட்டானிக் கப்பல் மோதினதுனால அதுக்கு என்ன சேதம் அடைஞ்சிச்சு, கப்பல் உடஞ்சிச்சு. அதில் வந்து மொத்தம் 2223 பேர் பயணம் செய்த அதில் 2220 பேர் என்ன செய்தாங்களாம், மரித்து போனார்கள். அந்த கடலில் மூழ்கி பரிதாபமாக என்ன செய்தாங்க, மரித்து போனாங்க. சில பேர் வந்து அந்த கப்பலில் வந்து இந்த கப்பல் எந்த வருஷம்னா 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த கப்பலில் வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதில் மரித்தவர்கள் 2223 பேர். அதில் வந்து
அந்த கப்பல் அதுலேருந்து கடலில் குதித்து தப்பிச்சவங்க கொஞ்சம் பேர். அதில் ஒருவர் தான் இந்த ஜான் ஹார்பருங்கிறவர். அந்த கப்பலில் அன்றைக்கு அவர் நினச்சிருக்கிறாரு, ட்ராவல் பண்ணியிருக்காரு, பயணம் பட்டிருக்கிறாரு. பயணத்தின் இதில் அந்த கப்பல் உடைந்த உடனே அவர் கடலில் அவர் குதித்து அவர் என்ன செய்தார், உயிர் தப்பிக்கும்படி அவர் என்ன செய்தார், கீழே குதிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் கைகளில் என்ன கிடைச்ச பொருளோ அதை பிடிச்சிட்டு தப்புறதுக்கு அவங்க என்ன செய்தாங்க, தப்பி போகிறதுக்கு வழியை தேடினாங்க. இவர் கரத்தில் ஒரு மரப்பலகை கிடச்சிச்சு. ஹார்பருங்கிறவருக்கும் ஒரு மரப்பலகை கிடச்சி அதை அவர் என்ன செய்தார், அதை பிடிச்சிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அப்படி தத்தளித்து கொண்டு மிதந்து கொண்டே இருக்கிறாரு. அப்போ இவர் வந்து தண்டிய நிறைய பேர் இதே போல் நிறைய பேர் தங்களுடைய ஜீவன் தப்பி பிழைப்பதற்காக என்னென்ன வழியோட யார் கையில் என்னென்ன கிடச்சிச்சோ, மரத்துண்டோ மரப்பலகையோ எது கிடச்சிச்சோ அதை பிடிச்சிட்டு அவங்க என்ன செய்தாங்க, அப்படியே மிதந்து கொண்டு நீந்தி கொண்டு என்ன செய்தாங்க இருந்தாங்க. அந்த தத்தளித்து கொண்டு இருக்கும்போது அதை விடாமல், அந்த பலகையை விடாதபடி என்ன செய்தாங்க, தத்தளித்து கொண்டிருந்தாங்க. அதே நேரத்தில் இவர் தத்தளித்து கொண்டிருக்கும்போது இன்னொரு வாலிபனும் ஒரு மரப்பலகை பிடிச்சிட்டு அவனும் என்ன செய்கிறான், அப்படி தத்தளித்து கொண்டு வர்றான். எல்லாருக்குமே ஒரு மரண போராட்டம், எப்போனாலும் என்ன செய்யலாம், மரணம் வரலாம். அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணார், ரெண்டு பேரும் அவரும் ஒரு பக்கம் தத்தளித்து கொண்டு இருக்கிறாரு, மரப்பலகை பிடித்து கொண்டு. இந்த வாலிபன் என்ன செய்கிறாரு, மரத்துண்டை பிடித்து தத்தளித்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி தத்தளித்து கொண்டு இருக்கும்போது தான் அப்போ இவருக்கு வந்து தனக்குள்ள ஒரு என்ன வருதுன்னா, இந்த கடைசி நம்ம கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறோம், இந்த கடலில் மூழ்கி மறிக்க போகிறோம். அந்த நேரத்தில் கூட இந்த சகோதரனை நம்ம என்ன செய்யணும், ரட்சிப்புக்குள் வழி நடத்தணும். இந்த ஆத்துமா ஆண்டவருக்கு என்னது விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவர் அந்த சகோதரனை பார்த்து, சகோதரனே, நண்பனே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா அப்படி சொல்லி என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. உரத்த குரலில் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த சகோதரன் சொல்கிறான், இல்லை நான் ரட்சிக்கப்படலை, ரட்சிப்புனா என்ன எனக்கு ஒன்றுமே தெரியாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் அந்த மறிக்கிற ரெண்டு பேருமே தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மறித்த சூழ்நிலை கூட, மறிக்க போகிற சூழ்நிலை கூட ரெண்டு பேருக்கையும் அந்த ஹார்பருக்குள்ள அந்த ஆத்ம தாகத்தை பாருங்களேன். எப்படியாவது இந்த சகோதரன் என்னச்சினோம், ஆண்டவருக்குள்ளே எப்படி நம்ம ரெண்டு நாங்கள் மறிக்க போகிறோம், அவன் என்னச்சினோம் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயான்னு சொல்லி கேட்டார். அவர் உடனே நான் இல்லை, எனக்கு ரட்சிப்புன்னா என்னன்னே தெரியாதுங்கும்போது அப்போ சொல்கிறாரு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ய, நீ விசுவாசி, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ என்ன செய்வா, ரட்சிக்கப்படுவாய் சொல்லி சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் இவ்வளோ தான் சொல்லியிருக்கிறாரு. சொன்ன மாத்திரத்தில் ஒரு பெரிய அலை வந்துடுச்சு. அலை வந்த உடனே இவர் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கமாக ரெண்டு பேரும் எணிச்சுதாங்க. அந்த அலை வந்து ரெண்டு பேரும் எணிச்சிச்சு, பிரிச்சிடுச்சு. அந்த பிரித்த அந்த சூழ்நிலையில தான் அந்த சகோதரன், அந்த வாலிப சகோதரன் ஏசப்பாவை நோக்கி அந்த ஹார்பர் சொன்ன அந்த வார்த்தை, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்கிற வார்த்தையானது அவர் உள்ளத்தில் தொட்டபடியினால அவர் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு யார் தான், இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை விசுவாசிக்கணும்னு சொல்லிட்டு, இயேசுவேன்னு சொல்லி நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஐயா, நான் வந்து நினச்சிட்டு நான் உண்மை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்கிறேன், என்ன இதுலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் என்ன செய்கிறான், தத்தளித்த சூழ்நிலை இயேசுவை குறித்து அவர் ஆண்டவரை நோக்கி அவன் என்ன செய்கிறான், கதற ஆரம்பிக்கிறான். ஏசப்பா என்னை ரட்சிக்க மாட்டீங்களா, என்ன எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறேன், அந்த பாவத்திலேருந்து உங்களுடைய ரத்தத்தின விளையேற பெற்றத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் என்ன செய்கிறான், கதற ஆரம்பிக்கான். அந்த நேரத்தில் அந்த சகோதரனுக்குள்ள என்ன வந்துச்சு, ஒரு பெரிய சமாதானம் உள்ளத்தை வந்து என்ன செய்ச்சு, நிரப்பிட்டு ஒரு பெரிய சமாதானம். ஏசப்பா நோக்கி பார்த்த நேரத்தில் அவனுக்குள்ளாக ஒரு பெரிய சமாதானம் கிடைச்சோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஆனாலும் அவன் என்ன செய்யலை, அந்த கம்பை அந்த பலகை விடாதபடி நீந்தி கொண்டே இருக்கிறாரு. திடீர்னு மறுபடியும் ஒரு அலை வந்துச்சு. அலை வந்த உடனே நம்ம இவ்வளோதான், நம்ம மறித்தாலும் நம்ம இப்போ எங்கே போகிறோம், நம்ம ஏசப்பாட்டா போயிடுவோம் அப்படின்னு சந்தோஷத்தோடு இருக்கும்போது அந்த அலை வந்து மறுபடியுமாகிய
ஹார்பரோட இந்த வாலிபனை நினச்சது சேர்த்து விட்டது. ஒரு பக்கம் ஹார்பர் அவரும் தத்தளித்து கொண்டு இருக்கிறாரு. அவரும் அந்த அலையையும் இந்த ஹார்பரையும் ரெண்டு பேரும் பலகையை பிடித்து கொண்டு நீந்தி கொண்டிருக்கிற ரெண்டு பேர் இருக்கிற நேரத்தில் இவன் கதறான். ஆபத்து நேரத்தில் கதறின உடனே ஏசப்பா அவனுடைய கதறலை கேட்டு ஒரு பெரிய அளவரை சொல்லி ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, சேர்த்து வைக்குது. அப்போ ரெண்டரும் ஒருவர் என்ன செய்கிறாங்க, பார்த்து கொள்கிறாங்க. ஜான் மறுபடியும் அவன் என்ன செய்தான், அவன் நண்பன் மறுபடியும் அவன் நெருங்கி வர்றாரு. நெருங்கி வந்த உடனே ஜான் விடலை, அந்த ஹார்பர் விடலை. அந்த வாலிபனை மறுபடியும் பார்த்து கேட்குறாரு, நீ இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டாயா சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறாரு, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் என்ன செய்யிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஏன்னா ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள் அப்படி இப்போ அவன் ரட்சிப்பு இப்போ நான் அப்படி நினச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன செய்யும், உன் இருதயத்தில் அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நினைக்கும் போது உனக்கு அந்த தேவ சமாதானம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பெற்றுக்கொண்ட அந்த நிச்சயத்தில் தேவ சமாதானம் உனக்கு வந்து விட்டதான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு ஒரு பெரிய சமாதானம் எனக்குள்ளே வந்துட்டு, எனக்கு அந்த நிச்சயம் இருக்குது, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு நிச்சயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மறுபடியும் ஒரு பெரிய அலை வந்து ரெண்டு பேரும் என்ன செய்ச்சு, பிரிச்சிடுச்சு. அப்போது ஹார்பருங்கிறவர் ரெண்டு பேரும் அந்த அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்ததுனால அந்த ஹார்பர் என்ன பண்ணார், கையில் பிடிச்சிருந்த அந்த மரப்பலகை என்ன செய்தார், விட்டுட்டார். அந்த மரப்பலகையை விட்ட உடனே அந்த வாலிபன் வந்து அந்த மரப்பலகையை பிடிச்சிக்கிட்டான், உறுதியாக பிடிச்சிருக்கிறான். இவர் வந்து என்ன செய்கிறார், மரப்பலகையை தன் கையிலேருந்து அதை நினச்சிச்சு கையிலேருந்து நழுவி அந்த பலகை நினச்சி தூக்கி வீசப்பட்டது. இப்போ இந்த ஹார்பர் வந்து இப்போ அவருக்கு வந்து என்ன செய்ய முடியல, அந்த தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. இருந்த அந்த மரப்பலகை அவன் கையை விட்டு என்னச்சிச்சு நழுவி போயிடுச்சு. அப்போ தான் அந்த வேலையில் அவர் சொல்கிறாரு, அந்த சகோதரனை பார்த்து சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன், நான் அமிழ்ந்து இந்த கடலில் நான் என்ன செய்கிறேன், அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் கையில் இருந்த அந்த மரப்பலகையும் தூக்கி வீசப்பட்டுருச்சு, அதனால் நான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் என்ன செய்ய போகிறேன், நான் அமிழ்ந்து கொண்டு போய் நான் என்ன செய்ய மரித்து போக போகிறேன். நான் மரித்து போனாலும் நான் எங்கே போகிறேன், மேலே ஏசப்பாட்ட நான் என்ன செய்கிறேன், போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அவர் அப்படி என்ன செய்ய ஏசப்பாட்ட நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல்லே அப்படி என்ன செஞ்சார், மூழ்கி இறந்து போயிட்டார். அந்த ஜான் ஹார்பருங்கிறவர் அப்படியே ஒரு ஆத்மா கடைசி நேரத்தில் கூட ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணி அந்த கடலில் மூழ்கி அவர் என்ன செய்தார், மரித்து போனார். இந்த ரெண்டும் அந்த அந்த டைட்டானிக் கப்பல் உடைந்ததுன்னு சொல்லிட்டு பல வாராக பேசப்பட்டது. அது 2-3 மாதங்கள் கழித்து ஒரு கனடா தேசத்தில் வந்து கனடா தேசத்துலேருந்து ஒரு வாலிப மகன் வந்து சாட்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு, இப்படி டைட்டானிக் கப்பல் வந்து மூழ்கி போயிடுச்சு, அதுலேருந்து தப்பி பிழைச்சது நான் தப்பி பிழைச்சி உங்கள் முன்னாடி நான் உங்களுக்கு வந்து என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். கடைசியாக அந்த ஜான் ஹார்பருங்கிற வந்து கடைசியாக ஆத்மா ஆதாயம் பண்ணது என்னே தான். அவர் என்ன பண்ணார், மரித்து போனார். அந்த டைட்டானிக் கப்பலில் கீழே மூழ்கி மரித்து போனார். கடைசி நேரத்தில் மூழ்கி போகிற சமயத்தில் கூட என்ன அந்த ரட்சிக்கப்பட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரட்சிப்புகள் வழி நடத்தினது அவர் தான். அவர் கடைசி நிமிஷம் கூட அவர் வாழ்நாளில் ஆரம்பத்தில் இருந்தே கடைசி நிமிடம் மூச்சு போகிற வரையிலும் ஆத்மாயை ஆதாயம் பண்ணி அவர் என்ன செய்தார், மரித்து போனார். நான் ஒரு போராடி கொண்டிருந்தேன், நான் ஜீவனுக்கு போராடி கொண்டிருந்த சூழ்நிலையில்
எனக்கு அவருடைய ஏசப்பா பற்றி சொன்னதுனால இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், ஜீவனுள்ள இருக்கேன். ஒரு நாளில் அந்த ஜான் ஹார்பரை நான் என்ன செய்வேன், சந்திக்க போவேன். அந்த நிச்சயம் எனக்குள்ளே என்ன செய்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தாராம், அந்த நற்செய்தியை சுவிசேஷமாக என்ன செய்தாராம், பிரசங்கித்தாராம். பாருங்கள், இந்த நாட்களில் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், ஊழியம் பண்ணுறோம். ஆனால் இந்த ஹார்பருங்கிறவர் ஆத்மா ஆதாயம் பண்ணல, எவ்வளவு உண்மையோடு, எவ்வளோ ஆத்மா பாரத்தோடு கடைசி மூச்சு தன் மரிக்கும் தருவாயில் கூட ஒரு ஆத்மாவை என்ன செய்கிறாரு, ஆதாயம் பண்ணி என்ன செய்தார், மரணம் அடைந்தார். இன்றைக்கு நாம் எப்படி ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுறோமா, ஊழியம் செய்கிறோம். அந்த ஊழியம் உண்மையோடு இயேசுவுக்காக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தோடு செய்கிறோமா, இல்லைன்னா சுயத்திற்காக சுய பெருமைக்காக நம்ம அந்த ஊழியத்தை செய்கிறோமா? நம்ம ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணத்தோடு, ஏசப்பா உம்முடைய ஊழியத்தை நான் செய்கிறேன்ப்பா, அந்த அர்ப்பணத்தோடு நான் செய்வேன்ப்பா. ஏசப்பா நீங்கள் எனக்காக மரித்தீங்களப்பா, ஜீவனை கொடுத்தீங்களப்பா, அந்த அன்பை நான் மற்றவங்களுக்கு நான் உண்மையோடு பாரத்தோடு நான் மற்றவங்களுக்கு நான் அறிவிப்பேன்னு சொல்லி நம்ம ஊழியம் செய்கிறோமா? இல்லைன்னா பணத்துக்காக பதவிக்காக நம்ம பேரும் புகழும் வரும், நான் நல்லா செய்கிறேன், நான் நல்லா என்னுடைய ஊழியம் நல்ல சிறப்பாக நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு தற்பெருமைக்காக நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? உண்மையான புகழுக்காகவோ பணத்துக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம யாருக்கு செய்கிறோம், நம்ம புகழ்ந்து யார் நம்மளை பேசினாலும் அது ஏசப்பாவுக்கே மகிமைன்னு சொல்லி நம்மளை தாழ்த்தி, ஏசப்பா நீர் கொடுத்த ஊழியம்ப்பா, நான் இதில் நான் இன்னும் நான் குறைவுள்ளவராக இருக்கிறேன், குறைவுள்ளவனா நான் இருக்கிறேன்ப்பா, என்னை இன்னும் தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படி உங்களுடைய ஊழியத்தை செய்யணும், எவ்வாறு நான் செய்யணுப்பான்னு சொல்லி அர்ப்பணிப்போடு ஜபத்தோடு ஆயத்தத்தோடு நம்ம என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். அப்படி நம்ம இந்த ஜான் ஹார்பரை போல் ஊழியம் செய்யும்போதே ஆண்டவர் நிறைய ஆத்துமாக்கள் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், கொள்ளை பொருளை கொடுப்பார். நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் அதிக ஆத்துமாக்கள் நமக்கு என்ன செய்வார், தருவார். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், தருவாராக. இப்போ நம்ம எல்லோரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த நாளில் ஏசப்பா நம்ம எப்படி இருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிற அநேக பேர் ஒரு தேவ ஊழியராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களால் ஏன்ற ஊழியத்தை நம்ம என்ன செய்யிருக்கலாம், செய்து கொண்டிருக்கிறான். ஒரு சின்ன பிள்ளைகள் ஊழியம், சிறுவர் மத்தியில் நம்ம ஊழியம் செய்யலாம், வாலிபர்கள் மத்தியில் நம்ம ஊழியம் செய்யலாம், பெண்கள் மத்தியில் நம்ம ஊழியம் செய்யலாம், இன்னும் சபையில் போய் நம்ம ஊழியம் செய்யலாம். நம்ம எப்படி நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு ஜான் ஹார்பர் கடைசி நேரம் 13 வயசில் தன்னை அர்ப்பணித்தவர், கடைசி வரையிலும் அவர் என்ன பண்ணார், அந்த ஊழியத்தில் உண்மையோடு உத்தமத்தோடு செய்து கடைசி மூச்சு உயிர் விடுற நேரத்தில் கூட ஒரு ஆத்மாவை என்ன செய்தார், ஆதாயம் பண்ணார். இன்றைக்கி நம்ம எத்தனை ஆத்மாக்கள் நம்ம ஆண்டு சமத்தில் நிற்கும்போது, எனக்கு இத்தனை ஆத்மாக்கள் உண்டுன்னு சொல்லி நம்ம தைரியமாய் ஆண்டு சமத்தில் நிற்க முடியுமா? நம்மளை சிந்தித்து பார்ப்போமா? நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருக்குது? ஏன தானவென்று பெயர் பிரஸ்தாபத்துக்காக நம்ம செய்து கொண்டிருந்த அந்த வேலையில் ஏசப்பா என்னை மன்னிங்கப்பா, நான் இனி அப்படி செய்ய மாட்டேன், உண்மையோடு இந்த ஆத்துமா எனக்கு கொடுத்துருக்கிறீங்களா, 10 ஆத்துமாக்கள் கொடுத்துருக்கிறீங்களா, அந்த ஆத்துமாக்களை நான் எப்படி ஆதாயம் பண்ணணும் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரட்சிப்புகள் வழி நடத்துறதுக்குரிய வழிவாசலை எனக்கு கற்றுக் கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அதற்கேற்ற வழிவாசலை கொடுத்து அந்த 10 ஆத்துமாக்களை இயேசுவண்டை சேருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையினத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கதையின் மூலமாக எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதன்படி நாங்கள் ஊழியம் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அர்ப்பணத்தோடு நாங்கள் ஊழியம் செய்வோம் ஆண்டவரே. ஏசப்பா ஜபத்தோடு ஆண்டவரே ஆயத்தத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும் ராஜா. ஏன தானவென்று அல்ல ராஜா, பணத்துக்காக பேரும் புகழுக்காக ஏசப்பா நாங்கள் ஊழியம் செய்யாதபடி ஆண்டவரே உண்மையான இதயத்தோடு பாரத்தோடு செய்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதி வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.